Hi, hello friends. Chill now with Soumya. மேழகன் 5 வைக்கல் கொடுத்து வரவேற்ற கணத்திலிருந்து பாரியுடைய கண்கள் ஆதினியை தேடத் தொடங்குச்சு. அவன் நினைவுல நாவல் பழங்கள் பறந்தபடியே இருக்க ஆதினி மட்டும் கண்ணில் படாமையே இருந்தா. எவ்வியூர் போல மலைமுகட்டில் உள்ள ஊரில் பொதினி. முதல் முறையா பாரி ஆதினியை பார்த்தப்போ அவ கொஞ்சம் மறைஞ்சிருந்து அவனை பார்த்துட்டு இருந்தா. 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை ஒருத்தர் பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. செம்மாஞ்சேரலுடனான போரில் பாரி ஈட்டின வெற்றி மலைநாடெங்கும் பரவியிருக்க ஆதினியுடைய கனவுக்குள்ளேயும் அவன் நிலை கொண்டிருந்தான். பாரியும் திக்கு தெரியாம அவளை பார்க்க மாட்டோமான்னு அலைஞ்சிட்டு இருந்தான். தவிச்சு அலைஞ்சிட்டு இருந்த அவன் கண்களுக்கு 2ஆம் நாள் காலை அவ தென்பட்டா. மயில் கொன்றை மரத்துக்கு மலர் சூடி வணங்கிட்டு இருந்த ஆதினிய தற்செயலா பார்த்தான் பாரி. கூட மேழகனும் வாரிக்கனும் இருந்தாங்க. பார்த்த கணத்துல நகராமன் என்னவன் தான் நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்ல முடியாம இருந்தான். மேழகனும் அவ மயில் கொன்றைக்கு மாலை சூட்டி வணங்குறதுக்கான காரணத்தை சொல்ல முடியாம நின்னான். பொதினிமலை பெண்கள் தனக்கானவனை பார்த்துட்டா மயில் கொன்றை மரத்துக்கு மாலை சூட்டி மகிழ்வாங்க. ஆதினி அதை தான் செஞ்சிட்டு இருந்தா. அது மேழகனுக்கு புரிஞ்சது. ஆனா அதை பாரிக்கிட்ட சொல்ல தயங்கி நின்னான். பாரியுடைய தயக்கமும் வேற விதமா இருந்துச்சு. சூட்டிய மாலையை எடுத்து அவனுக்கு சூட்டி விடுவோமான்னு அவன் எண்ணத்துல ஓட தொடங்க தான் பரம்புடைய தலைவன். வந்த வேலை முடியாம மற்ற வேலையில கவனம் சிதறது அழகில்லைன்னு தோணுச்சு. அதனால அந்த வேலை முடிகிற வரை ஆதினியை பார்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணி நடக்க தொடங்கினான். அவன் முகம் பார்க்காம பொழுத கடக்க முயன்றான். அது அவ்வளவு எளிதானதா இல்லை. பொதினியுடைய இளம் காற்றும் புல்மேடும் பெருமலையும் மனக்கும் மலை வாசமும் அவனை பாடாப்படுத்துச்சு. ஆனாலும் மிகுந்த கட்டுப்பாட்டோட எண்ணங்களை சிதற விடாம இருந்தான். ஆனா ஆதினியும் தன்னுடைய நிழல் அவனுடைய நிழலையே படும்படி பொழுதுக்கு ஒரு முறை நடந்துட்டு இருந்தா. அவ கை வீசி நடந்தப்போ அவனுடைய வலக்கையுடைய நிழல் தன்னுடைய மார்பு போக துடிச்சு போனான் பாரி. என்னதான் செய்ய முடியும் பாரியால? 3ஆவது நாள் சாணைக்கல்லை பத்தின பேச்சுவார்த்தையில பாரி அவங்களுக்கு சாணைக்கல்லை தந்து உதவணும்னு மேழகன் கிட்ட கேட்டதையும் அதுக்கு அவனும் சம்மதிச்சதையும் கொஞ்சம் தூரத்துல நெல்லி மரம் கிட்ட தன் தோழிகளோடு இருந்த ஆதினி கேட்டுடுறா. அதை கேட்டதும் ஒரு கணம் ஆதினி திகச்சு போனான். பாரியா இதனை கேட்டதுன்னு கண் கலங்கி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. கூட இருந்த தோழிகளுக்கும் காரணம் புரியல. மேழகன் அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் பாரியுடைய மனம் இயல்பு நிலைக்கு திரும்புச்சு. அதுக்கப்புறம்தான் அவன் கண்கள் ஆதினிய தேட தொடங்குச்சு. தேடி பார்த்தான். ஆனா அவளை காணோம். மறுநாள் காலை எழுந்ததும் கூட பாரியுடைய கண்கள் அவளை தான் தேடிச்சு. மேழகன் வந்தான். சாணைக்கல் இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போனான். ஆனா ஆதினி கண்ணில் தட்டுப்படவே இல்லை. இப்போ கண் பார்க்குற வெளியிலேயே இல்லையே ஏன்னு புரியாம இருந்தான். ஆதினியோட புறக்கணிப்பை புரிஞ்சுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. அன்னைக்கு காலை வாரிக்காயனும் கூழையனும் கூட வந்தவங்களோட மருத்துவ குடில் போனப்போ பாரி மட்டும் போகாம தனியா இருந்தான். இன்னைக்கு ஆதினியை பார்த்து பேசிடணும்ன்ற முடிவுல இருந்தான். சிற்றோடை கரையில இருந்த செண்பக மரத்துடைய அடியில அவ கவலையோட தனியா உட்கார்ந்துட்டு இருந்ததை கவனிச்சவன் அவ கிட்ட போக பேச எதுவுமே இல்லாதவ மாதிரி அங்கிருந்து புறப்பட பார்த்தா. வழிமறிச்ச பாரி என்னை விட்டு அகல்வதன் காரணம் என்னன்னு கேட்டான். நிமிர்ந்து அவனை பார்த்தவ பரம்பின் தலைவன் நான் நினைத்ததை போல் இல்லைன்னு சொல்லவே அதிர்ந்தான் பாரி. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றா? ஒருவேளை இவ தந்தை கிட்ட உதவி கேட்டதால அப்படி நினைக்கிறாளா? இதுல தப்பு என்ன இருக்கு? வேலிர் குலம் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து மாத்திக்கிற பழக்கம் எப்பயும் இருக்கிறது தானன்னு புரியாம இருந்தவன் யான் செய்த பிழை என்னன்னு கேட்டான். குலத்தலைவனுக்கு எது அழகுன்னு கேட்டா. தன் குலம் காக்கும் துணிவும் வீரமும்னு பாரிக்கிட்ட இருந்து பதில் வர அவ இரண்டும் இருப்பதால் தான் அவன் தலைவன் ஆகிறான். ஆனால் அவனுக்கு அழகு சேர்ப்பது அவற்றையும் மீறிய பண்புகள் தானேன்னு ஆதினி கேட்டா. இது கேள்வி அல்ல, விடை. நான் பண்பு பாராட்டுவதில் குறை ஏதும் வைத்தேனா? நீ கண்டறிந்த குறையை தயக்கமின்றி சொல்லுன்னு கேட்டான். குறையை சொல்வதில் எனக்கு தயக்கமில்லை. ஆனால் சொல்லும் உரிமை இல்லாததே எனது தயக்கத்துக்கு காரணம்னு ஆதினி சொன்னான். உடனே பாரி
நீ மயில் கொன்றைக்கு மாலையிட்ட பொழுதே மன அளவில் நாம் உரிமை கொண்டு விட்டோம். பெண் ஏன் தயங்குகிறாய்னு கேட்கவே ஆதினிக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு. பொதினியுடைய வழக்கத்தை அதுக்குள்ள பாரி தெரிஞ்சுக்கிட்டானேன்னு தோணுச்சு. பரம்பின் தலைவன் வந்துள்ளான் என அறிந்ததிலிருந்து எனது மனம் நிலை கொள்ளவில்லை. வேளிர் கூட்டத்தின் இணையற்ற வீரனாக உம்மை பற்றிய கதை காடெங்கும் பரவி கிடக்கிறது. உன்னை பார்க்காமலே நான் காதல் கொண்டு கிடந்தேன். உனது வருகை நான் காதல் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பின்னர் தான் நடந்ததுன்னு ஆதினி சொல்ல சொல்ல பாரி வியப்போட கேட்டுட்டு இருந்தான். ஆனால் பொதினிமலை வருகிறவர்கள் தம் குலம் காக்க மருத்துவ உதவியை தான் கேட்பார்கள். நீயோ ஆயுத உதவியை கேட்டாய். என்னால் அதனை ஏற்க முடியவில்லைன்னு சொன்னான். வேளிர் கூட்டத்தில் மருத்துவ அறிவில் உச்சம் கொண்டவர்கள் பொதினிமலை வேளிர்களே என்பதை நான் அறிவேன். ஆனால் எங்களுக்கு தேவையானதை தானே நாங்கள் கேட்க முடியும்னு பாரி பதில் கொடுக்க அதை கேட்ட ஆதினி இன்னும் அதிர்ச்சியானவளா, தங்களுக்கு என்ன தேவை என்பதையே அறியாமல் குலத்தலைவன் எப்படி இருக்க முடியும்னு ஆதினியுடைய சொல் கடும் தாக்குதலா இருக்க, பரம்பின் தேவைகளை நான் அறியவில்லை என்றா சொல்கிறாய்னு அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆம்னு பதில் வந்துச்சு. மறுபடியும் பாரி அதிர்ச்சியானான். பரம்பு நாட்டை பார்த்தறியாதவள் பரம்பின் தேவையை நான் அறியவில்லை என்று எப்படி சொல்ல முடிகிறதுன்ற ஆதங்கத்தோட, நீ பரம்பை அறியாதவள், பரம்பும் தேர்ந்த மருத்துவ குடிகளை கொண்டதுதான். எனவே எங்களுக்கு அது சம்பந்தமான தேவை எதுவும் எழவில்லை. எனவேதான் நாங்கள் மருத்துவ உதவி எதுவும் கேட்கவில்லை. சாணைக்கல்னு பாரி பேசிட்டே இருக்கிறப்போ கையை உயர்த்தி பேச்சை நிறுத்த சொன்னா ஆதினி. பாரி விழி அசையாம அவளையே பார்த்துட்டு இருந்தான். மருத்துவ தேவை எதுவும் இல்லாத ஒரு குலம் தன் குல ஆசானின் 3 மகன்களையும் ஆட்கொள்ளி மரத்துக்கு சாக கொடுப்பானேன்ற ஒற்றை கேள்வியால ஆதினி பாரிய வாயடைக்க வச்சா. அப்போதான் தூரத்துல இருந்து வாரிக்கையனும் கூழையனும் மருத்துவ குடியில இருந்து திரும்பி வர்றதை பார்த்து ஆதினி அந்த இடத்த விட்டு போனான். இவன் ஏன் இப்படி உரைக்கலை போல நிக்கிறான்னு திகச்சு போய் பார்த்துட்டு இருந்தாங்க வாரிக்கையனும் கூழையனும். பாரியுடைய அதிர்ச்சி கலைய நாளாச்சு. அதுக்கப்புறம் ஒன்னா தெரிஞ்சுக்க தொடங்கினான். ஆட்கொள்ளி மரத்துக்கிட்ட போக பொதினி மருத்துவர்கள் வழி கண்டு வச்சிருக்காங்கன்றதும் அப்புறம் தெரிய வந்துச்சு. வந்த புதுசுல சாணைக்கல்ல பத்தியே கேட்டுட்டு இருந்த பாரி இப்போ ஆட்கொள்ளி மரத்துக்கான மருத்துவத்தையே கேட்டுட்டு இருக்கான்றத மேழகன் கவனிச்சான். வேளிர் கூட்டத்தோட எதுனா ஒரு மாற்று செய்யலாம்ன்றது முன்னூறு வாக்கு. ஆனா பாரி இப்போ 2 பொருள் கேட்பானோன்னு தோணுச்சு. சாணைக்கல் தயாராகி விட்டது, நாளை அதனை எடுத்து பயன்படுத்தலாம்னு மேழகன் சொன்னப்போ எனக்கு சாணைக்கல் தேவையில்லைன்னு பாரி சொன்னான். இது மேழகன் எதிர்பார்த்ததுதான். சாணைக்கல்லுக்கு பதிலா ஆட்கொள்ளி மரத்துக்கான மருந்தை கேட்பான்னு நினைச்சவன், ஆனால் அம்மருந்தினை இனிமேல் தான் உருவாக்க வேண்டும்னு சொல்ல நான் அம்மருந்தினை கேட்கவில்லையேன்னா பாரி. மேழகன் அதிர்ந்தான். சாணைக்கல்லும் வேண்டாம், ஆட்கொள்ளி மரத்துக்கான மருந்தும் வேண்டாம் என்றால் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டான். அதனை ஆதினியிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்னு பாரி பதில் சொல்ல மேழகனுக்கும் புரியல, உடன் இருந்த வாரிக்கையனுக்கும் புரியல. குழப்பத்தோட மகள் கிட்ட போய் பாரிக்கு என்ன வேண்டும்னு கேட்டான். உடனே ஆதினி, இதனை ஏன் என்னிடம் அது கேட்கிறீர்கள்னு கேட்க, பாரி தான் உன்னிடம் கேட்க சொன்னான்னு மேழகன் கிட்ட இருந்து பதில் வந்துச்சு. பரம்பின் தேவையை என்னை விட நீதான் அதிகம் புரிந்திருக்கிறாய். இப்பொழுது சொல், நான் எதை கேட்க வேண்டும்னு பாரி காதோட கேட்கிற குரல் அவனுக்குள்ள எதிரொலிச்சுது. உள்ளுக்குள்ள ஓடுன சிரிப்பை மறைச்சபடி, மணவிழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் தந்தையேன்னு ஆதினி சொன்னான். மேழகனுக்கு புரியல. பரம்பின் தேவை என்ன என்று தானே உன்னை கேட்க சொன்னான். ஆம், பரம்பின் தேவை நான் தான். அதை நான் சரியாக கணிக்கிறேனா என்பதை அறியவே பாரி உங்களை அனுப்பியுள்ளான்னு சொல்லவே மேழகனுக்கு இப்பயும் புரியல. நீ கடந்த சில நாட்களாக அவனை திரும்பி கூட பார்க்காமல் இருந்ததால் உனக்கு அவனை பிடிக்கவில்லையோ என்று நினைத்து விட்டேன்னு சொன்னான். இவ்வளவு ஆற்றலும் அழகும் கொண்ட காதலனை பார்த்து கொண்டே விலகி நடப்பதை விட பார்க்காமல் திரும்பி நடப்பதுதான் உயிர் வாழ்வதற்கான சிறந்த வழின்னு ஆதினி சொல்ல, அதுக்கப்புறம் மேழகன் எதுவும் பேசல. மணவிழாவுக்கு வர சொல்லி எவ்வியூருக்கு வீரர்களை அனுப்பி வச்சாரு வாரிக்கையன். 4 அருவிகளையும் 8 முகடுகளையும் தாண்டி பாஞ்சது காதலுடைய கதை. பொதினியுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பரம்போட மன உறவு காண்பது வேளிர் குல பெருமைன்னு ஊரே மன நெகிழ்வுல கொண்டாடுச்சு.
விருந்து நாள்தோறும் நடந்துச்சு. பொதினியுடைய ஐஞ்சுவை கல்லுக்கு உள்ள குணமே தனிதான். அதை விளக்குனபடியே மேழகன் சொன்னான். ஆதினி மயில் கொன்றை மரத்துக்கு மாலையிட்ட அன்றே இத்திருமணம் முடிவாகி விட்டதுன்னு. சின்னதா சிரிச்சாரு வாரிக்கையன். ஏன் சிரிக்கிறீர்கள்னு மேழகன் கேட்டான். அதற்கு முன்பே முடிவாகி விட்டதுன்னு வாரிக்கையன் சொல்ல மேழகனுக்கு புரியல. பரம்பின் ஆதிக்கல்லான ஆலப்பனை கல்லை மன உறவுக்காக மட்டுமே கொடுக்கும் பழக்கம் எங்களுடையதுன்னு சொன்னாரு. அப்படி என்றால் நீங்கள் சாணைக்கல்லுக்காக வரவில்லையான மேழகன் தொடர, சாணைக்கல்லுக்கு மட்டுமென்றால் பாரி ஏன் வர வேண்டும்? நாங்கள் மட்டும் போதாதான்னு வாரிக்கையன் கேட்க, பாரி அறிந்துதான் வந்தானான்னு மேழகன் ஆச்சரியப்பட, சிரிச்சபடி வாரிக்கையன், நாங்கள் யாரும் அறிய மாட்டோம் என்று நம்பி வந்தான். அவன் அப்பனுக்கே மனம் முடித்து வைத்தவன் நான். என்னிடமே விளையாடுகிறான்னு சொன்னாரு. உங்களுக்கே இந்த செய்தி தெரியாதான்னு மேழகன் கேட்க, சாணைக்கல்லை பற்றி செய்தி சொன்ன பாணனிடம் இவன் அதிகம் வினவியது ஆதினியை பற்றி தான் வாரிக்கையன் சொன்னதெல்லாம் கேட்டு வியப்பிலிருந்து மீளவே மேழகனுக்கு நேரம் எடுத்துச்சு. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் ஒரு மலையுடைய சிறு பாறை முனையில உட்கார்ந்திருந்தான் பாரி. அவன் தோல்ல சாஞ்சிருந்தா ஆதினி. அந்த கும்மிருட்டுல பாறையோட முகப்புல ஏன் உட்கார வச்சிருக்கா? ஏதாவது காரணம் இருக்கும்னு யோசிச்சபடி இருந்தான். பற்றுன தோல்ல இருந்து முகம் விலக்காம ஆதினி கேட்டா, எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு. மெல்லிய குரல்ல குலத்தின் தலைவனுக்கு எது அழகுன்னு கேட்டான். ஆதினி இதை எதிர்பார்க்கல. விடை சொல்ல வாயெடுத்தவ கொஞ்சம் அமைதியானா. ஏன் விடை சொல்ல மறுக்கிறாய்னு கேட்டான். அழகான தலைவன் தன் குலத்தோடு சேர்ந்த பிறகு நான் சொல்ல என்ன இருக்கிறதுன்னு சொல்லி நிறுத்தின ஆதினி அவனையே பார்த்துட்டு இருந்தா. காதலியிடம் கற்றுக்கொள்ளும் சுகம் ஆணுக்கு வாய்ப்பது அரிது. நீ எனக்கு என்னுடைய அறியாமையை காண்பித்தாய். என்னுள் புகும் உனது ஆற்றல் என்னை திகைக்க செய்து விட்டதுன்னு சொன்னான். உடனே ஆதினி, என்னுள் புகும் உனது ஆற்றல் என்ன செய்கிறது தெரியுமான்னு கேட்டா. பாரி மெல்ல தலை அசைச்சு தெரியவில்லைன்னு சொல்ல, இந்த அறியாமை தான் பேரழகுன்னு ஆதினி அவனையே ரசிச்சுட்டு இருந்தா. கண்களை மூடுங்கள், உலகின் பேரழகை காட்டுகிறேன்னு அவ சொன்ன விதமே அவனுக்குள்ள பெரும் மயக்கத்தை கொடுத்துச்சு. என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சுக்கிற ஆவல்ல கண்களை மூடுனான். அவ்வளோ நேரமும் தன் உடலோடு ஒட்டியிருந்தவ தன்னை விட்டு விலகிறத உணர்ந்தபடியே இருந்தான். கொஞ்ச நேரம் எதுவும் சொல்லாம இருந்தா. அதுக்குள்ள பாரியுடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ போய் திரும்பிச்சு. இப்பொழுது கண்களை திறங்கள்னு சொன்னான். பாரி மெல்ல கண் திறந்தான். எதிரில் ஆதினி நின்னுட்டு வலப்புற மலை உச்சியை கை காட்டி அங்கே பாருங்கள்னு காட்டினான். பாரியும் திரும்பி பார்த்தான். நில ஒளியில மலை உச்சியை பார்த்துட்டு இருக்க ஏதோ ஒரு வேறுபட்ட தன்மையை உணர்ந்தான். என்னன்னு புரியல. காத்து வீசிட்டு இருக்க கன நேரத்துக்குள்ள 100கணக்கான சிறகு நாவர் பழங்கள் மலை உச்சியிலிருந்து காத்துல மிதந்து வந்துட்டு இருந்துச்சு. நம்ப முடியாத காட்சி வானம் முழுக்க வந்துட்டு இருக்க இமைக்காம பார்த்துட்டு இருந்த பாரி கிறுகிறுத்து போனான். விரிஞ்ச ஈரிலையால மிதந்து வர நாவல அவனுடைய கை எட்டி பிடிக்கும் போது விலகி இருந்த ஆதினி கிட்ட வந்து அவனை அணைச்சா. ஈரிலைய கொண்டு 2 பேரையும் சிறகு நாவல்கள் மூடிச்சு. கண் திறக்கவும் முடியாம மூடவும் முடியாம அவன் தவிச்சப்போ துவர்ப்புடைய சுவைய அவனுக்கு ஊட்டத் தொடங்கினா ஆதினி. நாவல் பழத்துடைய சாறு உள்ளரங்க பறக்கிறதுக்கு ஈரிலை கூட தேவையில்லை, ஈரிதழை போதும்னு இருந்தாங்க.